ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஸ்லோ லிவிங் பற்றி பார்க்கலாம். பரபரப்பான இந்த வாழ்க்கை முறையில் எல்லாரும் ஒரு ரேட் ரேஸில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். நிறைய பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் நம்ம ஆளாகிடுறோம். இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த ஸ்லோ லிவிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறது, மைண்ட்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறது, இதுதான் ஸ்லோ லிவிங். செல்ஃப் கேர் பண்ணுறது, செல்ஃப் லவ் பண்ணுறது, உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, இது எல்லாமே ஸ்லோ லிவிங்கில் வரும். எல்லா நாட்கள்லையுமே நம்மளால் இந்த மாதிரி ஸ்லோ லிவிங் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரமாவது ஸ்லோ லிவிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட வீக்கெண்ட்ஸில் நீங்கள் மெயினாக இந்த ஸ்லோ லிவிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்லோ லிவிங் ப்ராக்டிஸ்னால் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்லோ லிவிங்கில் உங்களோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி பண்ணுறப்போ உங்களோட மைண்ட் அமைதியாகும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். உங்களோட நர்வஸ் சிஸ்டம் இதனால் காம் டவுன் ஆகும். இதனால் ஃபியர், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பதட்டம் அப்படின்னு சஃபர் ஆகிட்டுருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். மனம் தான் இங்கே எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. மனசை அமைதிப்படுத்த ஆரம்பிக்கிறப்போ உங்கள் பாடி ஹீலாக ஆரம்பிக்கும். புத்திஸ்ட் மங்ஸோட வாழ்க்கை முறையில் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதனால் அவங்க ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து அவேர்னஸோடு வாழ்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனும் மன நிம்மதியும் கிடைக்குது. உண்மையாகவே நம்மளை விட அதிகமான மன நிம்மதியோடு வாழ்கிறது புத்திஸ்ட் மங்ஸ் தான். துறவிகளோட வாழ்க்கை முறை தூரத்துலேருந்து பார்க்குறப்போ வெறுமையாக தெரிஞ்சாலும் உண்மையாகவே அவங்க ரொம்ப மனநிறைவோடு வாழ்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழ்கிறதுக்கு இந்த ஸ்லோ லிவிங் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இயற்கையோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இயற்கை கூட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறது, இது எல்லாமே ஸ்லோ லிவிங் ப்ராக்டிஸில் வரும். ஸ்லோ லிவிங் தனிமையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் தனிமையே அழகாக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே எல்லாருமே லோன்லினஸ்ஸை ஒரு சாபமாக தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் தனிமை அப்படிங்கிறது ஒரு வரம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறது இந்த ஸ்லோ லிவிங் ப்ராக்டிஸ் தான். தனிமையில் நீங்கள் உள்முகமாக நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களை பற்றி நிறைய புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறது இந்த ஸ்லோ லிவிங் ப்ராக்டிஸ். ஒரு சின்ன கற்பனையில் இந்த ஸ்லோ லிவிங் டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஏர்லி மார்னிங்கில் சன் மெதுவாக ரைஸ் ஆகிட்டுருக்கப்போ நீங்கள் உங்கள் தூக்கத்துலேருந்து மெதுவாக எந்திரிக்கிறீங்க. அந்த ஏர்லி மார்னிங்கோட பாசிட்டிவிட்டியை உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு புதிய காலை பொழுது உங்களுக்காக காத்துட்ருக்கு. மற்றும் ஒரு புதிய நாள், அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறீங்க. ஒவ்வொரு நாள் காலையில் விடிஞ்சதும் இந்த பறவைகள் எல்லாம் எவ்வளோ உற்சாகமாக தன்னோட சந்தோஷத்தையும் நன்றியும் இந்த இயற்கைக்கு தெரிவிக்குதுங்க. அதோட சத்தம், இனிமையான அந்த ஓசை நம்மளோட மனசுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது. இயர்லி மார்னிங்கில் இந்த இயற்கையோட அழகு அப்படி கொட்டி கிடக்கும் தான் சொல்லலாம். அந்த இயற்கையோட அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு சின்ன வாக் இந்த நேச்சரில் போகிறப்போ அங்கே இருக்க ஃப்ரெஷ்ஷான ஏரை நம்மளால் ப்ரீத் பண்ண முடியுது. பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைஞ்சு இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. அதை நம்ம அப்படி ரிசீவ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான டேவை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண முடியும். இயற்கையோட அழகை ரசிக்கிறதுக்கு 1000 கண்கள் இருந்தாலும் பத்தாது. இயற்கையில் இருக்க பூக்கள், பட்டாம்பூச்சிகள் நம்ம கண்களுக்கு விஷுவல் ட்ரீட்ஸாக அமையுது. பறவைகளோட சத்தம் காதுகளுக்கு இனிய விருந்தாக அமையுது. ஒரு வாக் போயிட்டு வந்தோடனே ரிலாக்ஸ்டாக உங்களுக்காக நீங்கள் ஒரு காஃபி ரெடி பண்ணுறீங்க. இந்த காஃபியை ரொம்ப ரசித்து ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக அதை கவனித்து குடிக்கிறீங்க. ஒவ்வொரு சிப்பும் நீங்கள் அந்த டேஸ்ட்டை உணர்ந்து குடிக்கிறீங்க. அந்த காஃபியோட டேஸ்ட், மனம், இது எல்லாமே உங்களோட சென்சஸ்க்கு விருந்தாகுது. கொஞ்சம் அப்படியே உங்கள் கார்டனில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, செடிகளை ரசிக்கிறது, அந்த பூக்களை ரசிக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு வார்ம் பாத் இல்லை ஹாட் ஷவர் எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கான உணவை நீங்களே ரொம்ப அமைதியாகவும் ரிலாக்ஸ்டாகவும் மைண்ட்ஃபுல்லாகவும் குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ், ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அதிலேருந்து ஒரு ரெசிபி எடுத்து நீங்கள் உங்களுக்காக குக் பண்ணுறீங்க.
நீங்கள் குக் பண்ணதை கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக, அமைதியாக, ரிலாக்ஸ்டாக, எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் சாப்பிட்றீங்க. கொஞ்ச நேரம் கண்களை மூடி உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மெடிடேஷன் செய்கிறீங்க. உங்களை சுற்றி ஒரு அமைதியான ஒரு இதமான சூழ்நிலையை உருவாக்கி உங்களோட சென்சஸை காம் டவுன் பண்ணுறீங்க. மெடிடேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஜேர்னலிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் ஒரு நோட் பேனாக எடுத்து உங்களோட எண்ணங்களை நோட் பண்ணுங்கள். உங்களோட நன்றியை இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு கிராட்டிடியூட் ஜேர்னல் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெயிண்டிங், ட்ராயிங், இல்லை கிராஃப்ட் ஒர்க்கு, இல்லை சோயிங், டெய்லரிங் இதில் ஏதாவது பிடிச்சிச்சின்னா அது கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் இனிமையான மியூசிக்ஸ், மெலோடிஸ், சாங்ஸ் ப்ளே பண்ணுறது இதுலேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வெளியில் ஒரு வாக் போகிறது, பக்கத்தில் இருக்க இயற்கை சூழலில் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. பீச் இல்லை லேக் இல்லை ரிவர் சைடு, ஏதாவது ஒரு பாண்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாட்டர் சைடில் கொஞ்சம் நேரம் உட்காந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எந்த வேலையும் செய்யாமல், எதுலேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் சும்மா அந்த இயற்கையோட அமைதியாக உட்காந்துருங்க. அந்த இயற்கை காட்சிகளை வெறுமனே கவனிச்சுட்டு மட்டும் இருங்க. நேச்சர் இஸ் த பெஸ்ட் ஹீலர். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ உங்கள் மனசில் இருந்த கவலைகள் எல்லாத்தையும் விட்டு நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. உங்களை ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிடுவீங்க. ரொம்ப லைட்டாகவும் ரொம்ப இதமாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. இதனால் நீங்கள் அதிகமான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை உங்களை சுற்றி உருவாக்க ஆரம்பிப்பீங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நிறைய அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ரீசார்ஜ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக இருப்பீங்க. உங்களோட பாடி அண்ட் செல்ஸும் ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் ஆகும். அடிக்கடி இந்த ஸ்லோ லிவிங் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் கூட நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட செல்ஃப் லவ் அதிகமாகும். லோன்லினஸ் எப்போவுமே இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு வரமாக மாறும். உங்களுக்கு நேச்சர் கூட அதிகமாக உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நேச்சர் ஒரு பெஸ்ட் ஹீலர். அமைதியான மனமே தெளிவான எண்ணங்களை உருவாக்கும். உங்களோட மனம் அமைதியாக இருந்தால் உங்களை சுற்றி எல்லாமே சரியாக இருக்கும். குழப்பமான மனநிலையில் நீங்கள் இருக்கிறப்போ எப்போவுமே உங்களால் தெளிவாக யோசிக்கவோ தெளிவாக செயல்படவோ முடியாது. இயற்கையோட அழகு எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். பட்டாம்பூச்சிகள், பறவைகள், பூக்கள், நட்சத்திர கூட்டங்கள்னு உங்களை அமைதிப்படுத்துறதுக்கு இந்த இயற்கை எப்போவுமே செயல்பட்டுட்டே இருக்குது. நம்ம தான் நம்மளை சுற்றி இருக்க இந்த இயற்கையும் இந்த இயற்கை அழகையும் மறந்துட்டு வாழ்க்கையில் எதையோ தேடி எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளை குணப்படுத்துறதுக்கான ஹீலிங் எனர்ஜி நம்மளை சுற்றி எப்போவுமே நிறைஞ்சிருக்கு. நம்ம தான் அதை ரிசீவ் பண்ணிக்கிறது இல்லை. எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்காமல், பிரச்சனைகளோட போராடிட்டே இருக்காமல், கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களை சுற்றி நிறைஞ்சிருக்க இந்த அழகு, இந்த இயற்கை, உங்களை சுற்றி இருக்க ஹீலிங் எனர்ஜி இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. வாழ்க்கையோட அழகு எங்கேயுமே தொலைஞ்சு போகலை. அது உங்களை சுற்றி மறைஞ்சிருக்கு. நீங்கள் தான் அதை கவனிக்க தவறிட்டீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட எஃபர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய் பாய்.